லாரன்ஸ் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. சில ஒப்பீடு சொல்லியிருக்காரு. என்னன்னா தெருநாய்களோட ஒப்பீடுலாம் சொல்லியிருப்பாரு. நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஆசைப்பட்டா மட்டும் போதாதுடா, தகுதி வேணும்ன்றேன். நாய்க்கு பிஸ்கெட் போடணும், சில நாய்க்கு வந்து பிரியாணி பிடிக்கும். இவன் புத்தி எங்கே போகுது? அந்த பிரியாணி புத்தி. சேவை வேணும், ராகவா லாரன்ஸ் சேவை எனக்கு வேணும். நானே கேட்பேனா, லாரன்ஸ் சார் எனக்கு கொஞ்சம் சேவை பண்ணுங்க சார் சொல்லிட்டு. இப்போ ப்ரெஸ் மீட் நடந்தது இல்லை? ஆமாம். ஒரு 4 பேர் தான் மைக் வச்சுருந்தான், 40 பேர்லாம் வைக்கல. உனக்கு அவ்வளோதான் வேல்யூ. 4 பேர் மைக் வச்சுருந்தால எதுக்கு இந்த சந்திப்பு? இந்த சந்திப்பில் நீ என்ன தெளிவுபடுத்தின மக்கள்? சீமான் உட்பட உங்களை மாதிரி தமிழ் தேசத்தை ஆதரிக்கக்கூடியவங்களாம் வந்து அவரை தெலுங்கர்னு சொல்லிட்டு நீங்களாம் காயப்படுத்தி வச்சுக்கிறீங்க. அதனால வந்து அவர் எனக்கு உள் மனசுல இருந்து ஒரு இப்போ நான் சொல்றேன் பிரதாப், ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா விஜயுடைய ஆட்சியும் சூப்பர் சொல்றாரு, அண்ணாமலையும் வாழ்த்துறாரு. எங்க அதான் நீங்க வேறமா தலைவருக்கு ஒரு தூண்டு, தலைவர் இவர் நண்பர் எல்லாம் இப்ப புரியுதா உங்களுக்கு? அவர் நோக்கம்னா ரஜினிகாந்துடைய ஆசீர்வாதத்தோடு தான் அரசியலுக்கு வராரா சார்? நான் சார் அது அவர் சொல்லணும். லதா ரஜினிகாந்த் சொல்றாங்க, ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இருந்துச்சு, வாய்ப்பு. நாங்க வந்து எங்க வீட்டுக்கார தான் சிஎம் ஆயிருப்பாரு சொல்றாங்க. படம் வேண்டியதானே ஆயிருப்பாரா? ஆகிறதா இல்லையோ, அது ஏன் நீங்க இந்த முட்டுக்கட்டை போட்டீங்க? உடம்பு சரியில்லை அதெல்லாம் கிடையாது சார். நீங்க வேற ஒண்ணு எல்லாம் இந்த பொம்பளை முட்டுக்கட்டை போட்டது தான். சும்மா அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் எனக்கெல்லாம் பட்டு பேசுவேன். ரஜினிகாந்த் அவருடைய முக்கியமான சில முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முட்டுக்கட்டை போட்டாங்க சார். சில ரிஸ்க் எடுக்கணும் சார். விஜய் எடுக்கல ரிஸ்க். விஜய் ரிஸ்க் எடுத்தாரு, அது அந்த இடத்துல போய் நின்னாரு. நான் சொல்றேன், பணப்பேய் தான் இந்த லதா ரஜினிகாந்த். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா சொல்லுங்க. உண்மைங்க, உண்மை யாரெல்லாம் கேளுங்க, யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதாப். லாரன்ஸ் அவர்கள் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. பேட்டியில வந்து பல விஷயம். ராகவா லாரன்ஸ் நடிகர், இயக்குனர், டான்ஸ் மாஸ்டர், ட்ரஸ்ட் வச்சிருவர், நிறைய இருக்குது. சரி விடுங்க. அவர் பேட்டியில பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், சில ஒப்பீடு சொல்லியிருக்காரு. என்னன்னா தெருநாய்களோட ஒப்பீடுலாம் சொல்லியிருப்பாரு. நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. எப்படி பாக்குறீங்க ஒரு பேட்டியை? புரியுதா? ஆசைப்பட்டா மட்டும் போதாதுடா, தகுதி வேணும்ன்ற. நான் லாரன்ஸ் தான் நான் சொல்கிறேன், ராகவா லாரன்ஸ் தான் சொல்கிறேன். ஆசைப்பட்டா மட்டும் போதாது. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போ இந்த சந்திப்பு இருக்குல்ல பிரதாப், எதுக்கு இப்போ எதுக்கு இந்த சந்திப்பு? அதான் இந்த ப்ரெஸ் மீட், இப்போ ப்ரெஸ் மீட் நடந்தது இல்லை? ஆமாம். ஒரு 4 பேர் தான் மைக் வச்சுருந்தான், 40 பேர்லாம் வைக்கல. உனக்கு அவ்வளோதான் வேல்யூ. 4 பேர் மைக் வச்சுருந்தால எதுக்கு இந்த சந்திப்பு? இந்த சந்திப்புல நீ என்ன தெளிவுபடுத்தின மக்கள்? அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து மேடையில் உட்கார வச்சு, அவங்க ரசிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு அறிவிக்க போறாராம் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன், நீ செய்யி. இப்ப இந்த சந்திப்பு எதுக்குன்னு கேட்கறேன். அந்த அறிவிக்க போறேன்னு சொல்றதுக்கான அறிவிப்பு நல்லா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. இது அரசியலுக்கு வந்து வரலாமா வேணாமான்றதுக்கு முதல் ஒரு ப்ரெஸ் மீட்டு, அதில் வந்து நான் வரலாமா வேணாமான்னு சொல்லுங்கன்னு ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டு நான் கேட்டேன்னா அறிவிக்க போகிறேன்னு ஒரு ப்ரெஸ் மீட்டு, அறிவிக்கிறதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு. இப்போயே உன் கதை நாரி போச்சு. மக்களை வந்து நாய்க்கு ஒப்பிட்டு கேட்ட கேள்வி என்ன? ஆட்சி எப்படி இருக்கு, நிறை குறை என்னை கேட்குறாங்க. ஒரே வார்த்தை, இதே நேர்காணல கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான பதில். கேட்ட கேள்வியை விட சுருக்கமான பதில் சொன்னேன். இந்த ஆட்சி 30 நாள் முடிஞ்சிச்சுங்க, உங்களுக்கு இந்த ஆட்சியில் வந்து நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க இந்த ஆட்சியை? ஒரே வார்த்தை, நிறை இல்லை குறை இருக்கு. நிறை இல்லை குறை இருக்கு, அவ்வளோதான், ஒரே பதில். அதுக்கு அடுத்த கேள்வி போட்டு என்ன குறை இருக்கு, அப்போ குறைகள் சொல். ஆமாம், உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு என்ன சொல்லிட்டேன், சூப்பர்னு ஒரு பதில் சொல்லிட்டேன். அதுவே பொய் இல்லை, அதே பொய் தானே. சூப்பர்லாம் சொல்லக்கூடாது, ஒரே வார்த்தை. சில நிறைகளும் இருக்கு, சில குறைகளும் இருக்கு, அப்படி வேணா சொல்லிடலாம். இப்போ நான் சொல்லிட்டேன், ஒரே மனசை பட்டுன்னு சொல்லிட்டேன். என்னன்னு கேட்டா, இல்லை அவர் விருப்பம் இல்லை, அது சூப்பர் சூப்பர். சரி, சூப்பர்னா இதுதான் மனசாட்சியை விட்டுட்டு பேசினா அப்படிதான் ஆகும். சூப்பர்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ நேற்றைக்கு தினம் கூட நடந்திருக்குல்ல சம்பவம். கட்சிக்காரனே வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு மேய்ஞ்சிருக்கிறாங்கல்ல பெண்களை. அப்புறம் இல்லை உதாரணம் பார்த்தீங்கன்னா தெருநாய்களை வச்சு அதை தான் நான் சொல்கிறேன். அதுக்கு நீ உதாரணம் சொல்லும் போது அவகாசம் கொடுக்கணுங்க அப்படின்னு சொன்னால் அது ரைட்டு. சொல்லிட்டு எல்லாத்தையும் உடனே சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது கூட ஓகே, அது சொல்லிடலாம். டீசெண்டாக இருக்குன்னா எல்லாரையும் ஒரே நேரத்தில் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியுமாங்க? முடியாது இல்லைங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அதுக்கு நீ என்ன சொல்கிற, நாய்க்கு பிஸ்கெட் போடணும், சில நாய்க்கு வந்து பிரியாணி பிடிக்கும்.
இவன் புத்தி எங்கே போகுது? அந்த பிரியாணி புத்தி இப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இப்படியா சொல்லுவ பேச்சு, இப்படியா வார்த்தை வரும்? நீ உதாரணம் கொடுக்கணும்னா என்ன சொல்லணும்? இந்த நாய் பிஸ்கெட்டு பிரியாணிலாம் தேவையில்லை. எல்லா மக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது சார். நீ சொல்ல வந்தது அதுதான். சில பேருக்கு வந்து எல்லா மக்களும் வந்து இப்போ திருப்தி பண்ண முடியாது. இப்போ தான் ஆட்சிக்கே வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் அவகாசம் வேணும்னு சொன்னால் அது வரைக்கும் முடிஞ்சிச்சு. இல்லை, எல்லா நியூஸ் கார்ட்லையுமே தெருநாய்களோடு ஒப்பிட்டு ராகவா தெருநாய்களோடு ஒப்பிட்டு. ஆமாம் சார். சார் நானே ஷாக் ஆகிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் அப்புறம் தானே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லேயே போயிட்டேன். அங்கே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன, ஆட்சியை பற்றி எப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரே வார்த்தை கேட்டால் வந்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இல்லை நல்லா இல்லை. நீங்கள் சூப்பராக சொல்ல தேவை, பரவாயில்லைங்க இப்போ தான் வந்துருக்கிறார், பெட்டர், எனக்கு திருப்தியாக இருக்குங்க, சூப்பராக பண்ணுறாரு அப்படின்னு கூட சொல்லிட்டு போங்க. சூப்பர்னு வார்த்தை சொல்லக்கூடாது, அப்படியே நீங்கள் சொல்லணும்னு நினச்சா கூட சொல்லிட்டு போங்க. அதோட நிறுத்திக்கணும்ல. அதுக்கு அடுத்து நீங்கள் போகிறீங்க அடுத்த கட்டத்துக்கு. என்னென்னா, இப்போ நாய் இருக்குங்க, இந்த நாய் வந்து பிஸ்கெட் போடலாம். இப்போ இருக்கிற நாய் எதுவும் சாப்பிட மாட்டுது. என்வி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்வி தான் சாப்பிடுது. ஸோ பிரியாணி எலும்பு கறி தான் சாப்பிடுது. ஸோ பிரியாணி போடும்போது பிரியாணி போடணும். அந்த ஒப்பீடு தான் காலியாச்சு. இல்லை, ரொம்ப தப்பு இல்லை, அது நாயோட தப்பு தான் சார். அதுதான் இப்போ நம்ம சொல்கிறது புரியுதுங்களா? இது போன்று நிறைய நம்ம காமெடிகள் நமக்கு பார்க்க வேண்டிய தலைவிதி நமக்கு இருக்குது. நிறைய பார்க்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு வந்து உள்நோக்கம், இவங்களுக்கு நோக்கம் என்ன? மக்களுக்கு சேவை செய்யணும் சார். இப்போ ஒன்றும் இல்லை சார், விஜய் அரசியலை பற்றி நீங்கள் மையப்படுத்தி தான் நீங்கள் பேசிட்டு இப்போ வரீங்க. இந்த விஜய் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நான் ஆதரித்து பேசுவேன், உங்களுக்கு தெரியும். முதல்ல நான் ஆதரித்து பேசினேன். ஒருத்தர் வராருன்னா அரசியலுக்கு வரட்டும், கூத்தாடி கீத்தாடிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எனக்கு மிரட்டல்லாம் வந்துச்சு. இது உங்களுக்கு தெரியும், வேல்முருகன் இந்த தாவாக்கா கட்சியில் வந்து ஒரு சேனலில் பேசிட்டு எனக்கு மிரட்டல்லாம் விட்டாங்க. அப்போல்லாம் நமக்கு வந்து என்ன சொல், அதான் சொல்கிறேன்ல, அந்த மிரட்டல்லாம் பார்த்து பயந்துட்டு முடங்கி இல்லை. முதல் மிரட்டல் இப்போ சொல்லிடுறேன், டிவிக்கில் வந்து முதல் மிரட்டல் யாருக்காவது வந்தது, அதான் விஜய்க்காக. டிவிக்கு கட்சி தொடங்கிறதுக்குள்ள கொஞ்சம் முன்னாடி நினைக்கிறாங்க, ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி. கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்காக வந்து பேசி மிரட்டல் வந்துன்னா அது நான் தான். எனக்கு தான் நேற்று நம்ம பேசணும் இல்லை ராகவா லாரன்ஸ் பற்றி, அது ஒரு பார்த்துட்டு போகிற பொழுது மேபி என்னன்னா வந்து நீ வரதா இருந்தால் நீ வர வேண்டியது தானே, எங்களையாடா கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசியிருந்தீங்க. உங்கள் பேச்சுமே பார்த்துட்டு போகிற பொழுது உங்களுக்குலாம் பதில் சொல்கிற மாதிரி தான் நான் எதுவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட தான் கேட்டு முடிவு எடுப்பேன். ஒரு பெரிய முடிவு மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்ன தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு. நான் ஒரே அது நான் பார்த்தேன், அது பதில் எனக்கு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. நான் ஒன்றே ஒரு கேட்குறேன், இது நான் மீண்டும் சொல்கிறேன், வாக்களிக்கிறது எப்படி வந்து ஒரு அரசியலோ, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாக்களிக்கும் போதே அவன் அரசியல்வாதி ஆகிட்டான். என்ன கேட்டால் ஓப்பனாக சொல்லுவேன், எல்லாருமே இங்கே அரசியல்வாதி தான், எல்லாருமே பாலிட்டிஷியன் தான். பொலிட்டிஷியன் எல்லாரும் ஓட்டு போறனா நீ பொலிட்டிஷியன் தான். எல்லாமே கூட ஓட்டு போகிறனாலே நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாடியே அரசியல் இல்லாமல் இல்லை. அவன் தான் அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கிற முறையே வந்து அரசியல் தான். நீ என்னை கேட்டால் வந்து ஓட்டு போட்ட இல்லையே. அதே மாதிரி தான் நீங்கள் அரசியல் கட்சியில் ஈடுபடுற, மக்களுக்கான சேவை செய்ய வர்றேன்னு சொன்னால் நான் என்ன கேட்குறேன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா என்ன இப்போ நான் கேட்குறேன், எனக்கு சேவை வேணும், ராகவா லாரன்ஸ் சேவை எனக்கு வேணும், நானே கேட்பேனா லாரன்ஸ் சார் எனக்கு கொஞ்சம் சேவை பண்ணுங்க சார் சொல்லிட்டு நான் கேட்குறேன். கேட்க மாட்டீங்களா? மக்களுக்கான சேவை வந்து மக்கள் வந்து ஐயா நீங்கள் வாங்கய்யா, நீங்கள் வந்து தாயா எங்களை காப்பாற்றணும், எவ்வளோ பேரை நாங்கள் பார்த்துட்டோம். உன்ன மாதிரி எம்ஜிஆர் வந்து பார்த்துட்டு வரோம் நாங்கள். எம்ஜிஆரே மக்கள்கிட்ட கேட்கல, அவரை எம்ஜிஆர் பாருங்க, எம்ஜிஆர் கேட்கல, சிவாஜி கேட்கல, வந்து விஜயகாந்த் கேட்கல, விஜய் கடைசி விஜய் வரைக்கும் கேட்கல. ஆமா, நீ எதுக்கு கேட்குற? என் கேள்வி அதுதான். இப்போ நீ பதில் சொல்ற. ஏன் கேட்குறாருன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ அண்ணன் சீமான் உட்பட உங்களை மாதிரி சில தமிழ் தேசத்தை ஆதரிக்கக்கூடியவங்களாம் வந்து அவரை தெலுங்குன்னு சொல்லிட்டு நீங்களாம் காயப்படுத்தி வச்சுக்கிறீங்க. அதனால வந்து அவருக்கு உள் மனசுல இருந்து ஒரு இப்போ நான் சொல்றேன் பிரதாப், தெளிவான பார்வையில் இருக்கிற பிரதாப், இங்க யாருல வாழக்கூடிய உரிமை இருக்கு, மற்ற ஸ்டேட்ல எப்படி இருக்கோ பாருங்க, ஆளக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு, நியாயமா இல்லையா? நம்ம கேட்கறது சீமான் எங்க வந்து இங்க இருக்கிற தெலுங்கர்லாம் வந்து கிளம்பி போங்க சொல்ல, நீங்க எல்லாம் முதலமைச்சர் ஆக கூடாது சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா, அதனால கேட்க. அப்படி இல்ல, நீங்களாம் இல்ல, இது வந்து இது ஒரு தத்துவம். இது இந்த மண்ணில் பிறந்தவனா இந்த மண்ணை ஆளணும், அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. அவர் தான் பிறந்தார் இங்கதான்.
நான் என்ன சொல்கிறேன், திருப்பி நான் சொல்கிறேன்னா, இது வம்சா வழியாக வருது. லாரன்ஸோட அதான் இதை கலர்னா தான் அப்படி போகும். லாரன்ஸோட பெற்றோர், அவங்க பெற்றோர், அப்படியே பார்த்தீங்கன்னா அது அப்படியே போயிடும். எப்படி கலைஞர் ஓங்கோலுக்கு போனார், கலைஞர் எப்படி ஓங்கோலுக்கு போனார், அந்த மாதிரி போயிடும். சொல்றது புரியுதுங்களா? இப்போ என்னால் 4 தலைமுறை சொல்ல முடியும், 4 5 கூட சொல்ல முடியும். 5 தலைமுறையும் நாங்கள் வந்து எங்கே இருந்தோம்னு சொல்ல முடியும், எந்த மண்ணில் இருந்தோம்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இதே தமிழ்நாட்டில் ஒரு மண்ணில் தான் நாங்கள் இருக்கோம், 5 தலைமுறை. ஆனால் சில பேர் 2 3 தாங்காது. இது அங்கே போய் இங்கே போய் கடைசியில் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போயிடும். இது ரேணிகுண்டா இப்படி நான் இப்போ அதெல்லாம் நான் திருப்பி நான் சொல்கிறேன். அதுக்காக நம்ம வந்து கேட்டால் நான் சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தில் பல பேர் வந்து மொழி கடந்து திருமணம் நடந்திருக்கு, மேரேஜ் நடந்திருக்கு, உள்ளபடியே ஒத்துக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் மிக்ஸ் ஆகிருக்கு, சாதி மொழி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் இந்த நாட்டை ஆளக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து எளிதாக விட முடியாதுல்ல. மற்ற ஸ்டேட் எப்படி இருக்கு? ஆந்திராவில் போய் நான் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியும், ஒரு கவுன்சிலர் ஜெயிக்க முடியுமா? முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கவுன்சிலராக ஜெயிக்க முடியாது. அதனால் நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ லாரன்ஸ் என்னன்றதை நம்ம ஆய்வே நமக்கு தேவையில்லை, நீ வந்துட்டு போ. நாங்கள் தான் இங்கே தமிழ்நாடு வேட்டைக்காடாயிடுச்சு, யார் வேணாலும் வரலாம். கஜினி முகமது எப்படி வந்து இந்தியாவில் வந்து 16 முறை வந்து சொல்லுவாங்க, இல்லை 16 முறை வந்து சுரண்டி எடுத்துகிட்டு போனான். இந்தியாவில் இன்னும் வளம் இருந்துட்டு தான் இருக்குது இல்லையா? அப்போவே வந்து சூறையாட்டு போயிட்டானுங்க என்ன. ஆனால் இன்றைக்கும் வளம் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னொன்று நான் கேட்குறேன், இப்போ ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா விஜயுடைய ஆட்சியும் சூப்பர் சொல்கிறாரு, அண்ணாமலையும் வாழ்த்துறாரு. எங்க அதான் நீங்கள் வேறமா, தலைவருக்கு ஒரு தூண்டு, தலைவர் இவர் நண்பர் அண்ணாமலை எல்லாம் இப்ப புரியுதா உங்களுக்கு? அவர் நோக்கம்னா ரஜினிகாந்துடைய ஆசீர்வாதத்தோடு தான் அரசியலுக்கு வராரா சார்? நான் அது அவர் சொல்லணும். இப்போ நீங்க சொல்லுவீங்களா என் ஆசீர்வாதம் இருக்குன்னு? நீங்க சொல்லுவீங்களா? நான் தானே சொல்லணும். பிரதாப் உனக்கு என் ஆசீர்வாதம் இருக்குப்பா, நான் தானே சொல்லணும். என் மகன் மாதிரி உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, நான் தானே சொல்லணும். இல்ல லதா ரஜினி நீங்க சொல்லுவீங்களா? சேகர ஜெய்சங்கர் சார் இருக்கிறாருல, அவர் ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? லதா ரஜினிகாந்த் நேற்று ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆரம்பிக்க போகிற அந்த மக்கள் மேடை ரஜினிகாந்தோடைய ஆதரவு தான் சொல்லிட்டு பாண்டே கொஸ்டின்லாம் கேட்குறாரு. நீங்கள் விஜய் ஆட்சியை வந்து நீங்கள் எப்படி சூப்பராக இருக்க எப்படின்னு சொல்லிட்டு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. வெளிப்படையாக வந்து விஜயோடைய ஆட்சியை வாழ்த்துறதுக்கு அவங்களுக்கு மனம் இல்லை, புரிஞ்சுக்குது. அது நல்லதோ கெட்டதோ நான் சொல்ல. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவங்க அப்படி சொல்லியிருக்க கூடாது. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இது கிடையாது. அதுனா வேண்டாம் சொல்லுறேன். இல்லை இன்னொன்று சொல்கிறாங்க. நான் சொல்கிறது எதுனா, இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து மாற்று கருத்து சொல்கிறேன். நான் விஜயோட வந்து அரசியலுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன்னு வச்சுக்கேன், அது போலித்தனமானது. நான் எதிர்க்கிறேன், விஜய் அரசியலை நான் எதிர்க்கிறேன். ஏன்னா அதில் வந்து செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. விஜயோட தனிப்பட்ட நடவடிக்கைகளும் எனக்கு உடன்பாடு இல்லை, கடுமையாக எதிர்க்கிறேன். அதை என்ன சொல்ல போனால் அதனால தான் இதை எதிர்க்கிறேன். இது விஜயோட தனிப்பட்ட அந்த நடவடிக்கை இருக்குல்ல, அந்த நடவடிக்கை எனக்கு பிடிக்காதனால தான் நான் அதை எதிர்க்கும் போது இதையும் எதிர்க்கிறேன். கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் வந்து இன்னும் கூட கொள்கை சித்தாந்தம் அறிவிக்கவே இல்லை, இதை நான் எதிர்க்கிறேன். அப்போ நான் எப்படி வாழ்த்து சொல்ல முடியும்? ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. அப்போ நீங்கள் சொல்லணும். நான் வாழ்த்துலாம் என்னால் சொல்ல முடியாதுங்க. காரணம் என்னன்னு கேட்டேன். என்ன கேட்டாங்க, என்னங்க விஜய் முதலமைச்சர் வாழ்த்து சொல்லுங்க. நான் ஏன் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். ஏங்க அவருடைய நீங்க எதிர்க்கிறீங்க, நீங்க எதிர்க்கிற கருத்து முரண் இருக்கு, நான் எப்படி வாழ்த்து சொல்ல முடியும்? இவங்க ஏன் சொல்ல மாட்டாங்க? அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப நீங்க சொல்லணும். அப்போ நான் இந்த காரணத்துக்காக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறதுன்னா, அப்ப விஜய் அவருடைய அரசியல் வளர்ச்சி, அவருடைய சிஎம் அப்போ தனியாக இருக்குது உங்களுக்கு. அப்படி எடுத்துக்க முடியும், அப்படி எடுத்துக்க முடியும். நீங்க ரீசன் சொல்லுங்க. அவங்களுடைய முகமே மாறிச்சு, நான் சொல்ல மாட்டேங்க. நான் சொல்றேன், இது ஒரு இன்னும் சொல்ல போனால் இதை கொஞ்சம் பைசல் பண்ணி முடிக்கணும். அது முதல்ல இன்னொரு பெரிய பைசல் வந்து முடிய வேண்டியது இருக்குது. எதுனா இந்த டிசம்பருக்குள்ளே வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய இருக்குது இல்லையா, அது அநேகமாக இந்த டிசம்பருக்குள்ளே முடிஞ்சிடுன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. நான் சொல்ல ஃபேமிலியோட சேர்றது சொல்கிறேன். சங்கீதா பிள்ளைகள் வந்து முதலமைச்சர் எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்குது. நல்லபடியாக அது வந்து இந்த இயர் கிறிஸ்மஸ் தீபாவளிக்குள்ளே முடிஞ்சிடும்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பஞ்சாயத்து ஒன்று இருக்குது. ரஜினி ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்தோன்னா அந்த பஞ்சாயத்து முடிக்கணும். அது என்ன ஆகுதுன்னா, ரஜினி உங்கள் வார்த்தையில் நான் சின்ன திருத்தம், ரஜினி ரசிகர்கள் விஜயுடைய தொண்டர்கள். சரி, அப்படி கூட இருக்கும். நீங்கள் ஆமாம், இப்போ தொண்டர் ஆயாச்சு இல்லை, கட்சி தொடங்கியாச்சு, இப்போ நடிகர் கிடையாது அவர், தொண்டர்கள் அப்படி எடுத்துப்போம். அதில் எனக்கு ஒன்றும் இது மாறுபாடு இல்லை. அந்த பஞ்சாயத்தை முதல்ல முடிக்கணும்.
காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதனால் முடியும்னா தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டல் மோதல் இருந்துகிட்டே இருக்குது, ஆபாசமாக அர்ச்சனை. ஆனால் சாவுக்கு போகிறாரு ரஜினிகாந்த் வந்து சாவுக்கு போகிறாருப்பா போடுறான் கமெண்ட்ல, அடுத்தது நீ தான் ஆடாப்பாதீங்களா, எவ்வளோ பெரிய கொடுமைப்படுத்த மனசாட்சி தப்பு அப்படிலாம் போடக்கூடாது. இப்போ நம்மளை போன்றவருக்கு வந்து விமர்சிக்கிறோம்ப்பா, என்னெல்லாம் சகட்டு மெனிக்கு தாறுமாறா இது எவ்வளோ விமர்சனம் பண்ண முடியுமோ அவ்வளோ விமர்சனம் பண்ணுறானுங்க. காரணம் கேட்டால் நம்ம வந்து டிவிக்கு தொண்டர்களை வந்து விமர்சனம் பண்ணுறோம், தலைவரை விமர்சனம் பண்ணுறோம், கட்சியை விமர்சனம் பண்ணுறோம். அப்போ நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க தான், நாம் அதை கடந்து போயிடலாம். ஆனால் ரஜினிகாந்த் வந்து எதுவும் விமர்சனமே பண்ணலையே. அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டது கூட என்ன சொல்கிறார், நீங்கள் முதலமைச்சர் சந்திப்பீங்களான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாய்ப்பு அது மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டால் நான் சந்திக்கிறேன்னு சொல்கிறேன். ஃபார்மாலிட்டிக்காக போய் பார்க்க மாட்டேன், ஃபார்மாலிட்டிக்கே போய் பார்க்க மாட்டேன், தேவை ஏற்பட்டால் போய் சந்திக்கிறேன்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சிருக்கேன் அவர் சொன்னது ஒரு எனக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தது, சந்திக்கணுன்ற அந்த ஒரு சூழல் ஏற்படும் போது நான் சந்திப்பேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை லதா ரஜினிகாந்த் சொல்கிறாங்க, ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இருந்துச்சு, வாய்ப்பு, நாங்கள் வந்து இருந்தால் எங்கள் வீட்டுக்கு அதுதான் சிஎம் ஆயிருப்பாரு சொல்கிறாங்க. பணம் வேண்டியதானே ஆயிருப்பாரா, ஆகிறதா இல்லையோ, அது ஏன் நீங்கள் இந்த முட்டுக்கட்டை போட்டீங்க? உடம்பு சரியில்லை அதெல்லாம் கிடையாது சார், நீங்கள் வேற ஒன்று எல்லாம் இந்த பொம்பளை முட்டுக்கட்டை போட்டது தான், சும்மா அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் எனக்கெல்லாம் பட்டுன்னு பேசுவேன். ரஜினிகாந்த் அவருடைய முக்கியமான சில முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முட்டுக்கட்டை போட்டாங்க, எங்கே போயிடும் சார், சில ரிஸ்க் எடுக்கணும் சார். விஜய் எடுக்கல, விஜய் ரிஸ்க் எடுத்தாரு, அது அந்த இடத்துல போய் நின்னாரு. இப்போ நான் கேட்க, இதே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியலை வீழ்ச்சி அடைந்து தோல்வி அடைஞ்சிருந்தானா என்ன சொல்லுவாங்க? 4 சவுத்துக்குள்ள விஜயோட வாழ்க்கை முடிஞ்சிட்டு இருக்கும். ஆமா, ஏன்னா பார்த்தீங்களா, சொல்ல கேட்கவே இல்லைங்க சார். டி ராஜேந்தர் வரல, பாக்கியராஜ் வரல, சரத்குமார் போயிட்டாரு, கமலஹாசன் போயிட்டாரு, சொன்னா கேட்கணுங்க, சொன்னா கேட்கலங்க, பாருங்க வீணா போச்சுங்க அப்படி சொல்லணும். ஆனால் எனக்கு வந்து நம்பிக்கை இருந்துன்னா முதலமைச்சரை கூட நம்பலை நான். விஜயகாந்த் பிடிச்ச மாதிரி ஒரு எதிர்கட்சி ஆவார், 31 ஆட்சியை பிடிப்பாரு எனக்கு தெரியும். நான் 31 தான் எதிர்பார்த்தேன். இந்த ஆட்சியில் எப்படி ஒரு எதிர்கட்சியை வந்து உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் வந்து யாரும் எதிர்பார்க்காத சூழல முதலமைச்சர் ஆகிட்டார். அவ்வளோதான், முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா கூட நம்ம வேலையை நம்ம செய்யணும்ல. முதலமைச்சர் ஆகிட்டாருங்க அப்போ சொல்லிட்டு உடனே போய் கோழ கும்பிடு போட்டு, ஐயா நான் ஏதோ கொஞ்சம் எக்குத்தப்பாக பேசிட்டேங்க, கொஞ்சம் பார்த்து ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க. நம்மக்கிட்ட அதெல்லாம் கிடையாது. நம்ம நேற்றும் எதிர்த்தோம், இன்றும் எதிர்க்கிறோம், நாளையும் எதிர்ப்போம். நமக்கு அந்த இது கிடையாது, எங்கேயும் அசைன்மெண்ட் கிடையாது. இப்போ அசைன்மெண்ட் கேட்டவங்களாம் உள்ள உட்காந்துக்கிறாங்க. இது திமுக அசைன்மெண்ட் வாங்கிக்கின்னு சீமானை கடுமையாக சார்ந்த முக்தார் இப்போ எங்கே இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும். நமக்கு அந்த இது கிடையாது. நாளைக்கே கூப்பிட்டா கூட உள்ளே போயிடுவோம். வாப்பா உங்க மேலே கேஸ் போட்டிருக்கு, இந்த போங்க உள்ளே போங்கன்னு சொன்னாங்க, போயிடுவோம். ஏன்னா நமக்கு நெருடல் இல்லை, குற்ற உணர்வு கிடையாது. ஏன்னா எவங்கிட்டையும் காசு வாங்கலை, எந்த கட்சிக்காரன்ட்டையும் காசு வாங்கிட்டு டிஎம்கே காரன்ட்ட காசு வாங்கிட்டு டிவிகே திட்டு, டிவிகே கிட்ட காசு வாங்கிட்டு டிஎம்கே திட்டு, இல்லை 2 பேர்கிட்ட காசு வாங்கிட்டு ஏடிஎம்கே திட்டு, அப்படி கிடையாது நம்மகிட்ட. ஸோ அதனால் நம்ம வந்து கிளியராக இருக்கணும். ஆனால் வந்து லதா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கேள்வி வரும்போது பார்த்தீங்கன்னா அவரும் எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி தாங்க, நல்லபடியாக ஒரு ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி. இல்லை அவங்களுக்கு ஒரு பார்க்கும் பொழுது ஒரு வெறுப்புணர்வு இருக்கிற மாதிரி சார். வெறுப்புணர்வுனா இது எல்லாருக்கும் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து நான் தான் சொல்லலை சார். இவங்க சார் ரஜினிகாந்த் ஸ்டிக்கரை விற்ற பொம்பளை சார் அவங்க. அப்புறம் ஏதாவது இடம் கூட பேசுவேன் நான். ரஜினிகாந்த் ஸ்டிக்கர் கூட வந்து பார்த்தீங்கன்னா விற்று காசாக்கணுங்க. அந்த இந்த படம் தெரியுமா உங்களுக்கு, இந்த பாபா படம் வந்தபோது, பாபா படம் ஒரு விழாவில் நான் வந்து போயிருக்கேன், ரிப்போர்ட் எடுக்க போயிருக்கேன் சரிங்களா. அதுவும் பிரபலமான ஒரு பத்திரிகைக்கு ரிப்போர்ட் எடுக்க போயிருக்கேன். வாசலில் கூட்டிட்டு ஸ்டிக்கரை வந்து காசு வாங்கினாங்க சார் அங்கே இருக்கிற ரசிகர்கிட்ட. நான் கேட்குறேன், அது என்ன பெரிய பணம் ஆகிடும் ஸ்டிக்கரு? இவ்வளோ ஸ்டிக்கர் சார், பேட்ஜ் மாதிரி. புரியுது. நீங்கள் வேறு பேசுங்க. பணப்பேய் இருந்து ஊருக்கே தெரியும் யார். இதெல்லாம் போட மாட்டீங்க சொன்னால் பயப்படுங்க, ஐயோ சொல்லிட்டு. நாம் தலைவர், சினிமாவில் தலைவர், அந்த தலைவர்ன்ற அந்தஸ்து. இவர் தளபதினா அவர் தலைவர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மரியாதை கொடுப்போம். இல்லை அவருடைய திரைப்படத்தை நம்ம கிடையாது. ரஜினிகாந்த் நம்ம இப்போ நான் சொல்கிறேன், நான் ஃபேன் கிடையாது, அப்போ நான் ரஜினிகாந்த் ஃபேன் கிடையாது. ஆனால் ரஜினிகாந்த் படத்தை பார்ப்போம், அது வேற. ஆனால் அதுக்காக வந்து நியாயத்தை பேசணும் சார். நேர்மையாக பேசி பேர் எடுத்துட்டோம் நம்ம. இவர் பேசினாலும் இவர் அப்பாட்டக்கரு, இவர் நேர்மையாக பேசுவார்னு. நான் சொல்கிறேன், பணப்பேய் தான் இந்த லதா ரஜினிகாந்த். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா சொல்லுங்க. உண்மைங்க, உண்மை யாரெல்லாம் கேளுங்க, யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க.
எப்படி இப்போ வந்து இப்போ விஜயகாந்தோட மனைவிக்கு வந்து ஒரு நல்ல பேர் எப்படி இருக்கு? அந்த பேரா? எதுக்கு இப்போ மட்டும் சிரிக்கிறீங்க? இல்லை, அந்த பேர் எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் அதே பேர் தான் இங்கேயும் இருக்கு. புரியுதா சொல்றது? பேர் சொன்ன பேயின்னு போட்டுற போறீங்க. நான் சொல்றது பேரு, நல்ல பேரு. கரெக்டா உழுதா? உழுதா பேயின்னு போட்டுற போறீங்க. அதான் நீங்க பணப்பேயின்னு சொன்னீங்க, அதை போடுவோம். அதுதான். ஆனா உண்மைதான். இவங்க பணம் பண்ணணும் அலைஞ்சவங்க. ரஜினிகாந்த் நல்ல மனுஷன் சார். நான் இப்போ சொல்றேன், ரஜினிகாந்த் ரொம்ப வந்து பத்திரமாத்து தங்கம். அதுல ஒன்றும் வந்து இதுவே கிடையாது. இந்த தர்மங்கள் பண்றதுன்னு சொல்றேன். மற்ற விஷயம்லாம் வேற இருக்குது, அது அப்புறம். நான் சொல்றது இந்த விஷயம் சொல்றேன், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணம் இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனால் வந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் இவங்கெல்லாம் பொண்டாட்டி தான் மைனஸே. யாருக்கு? ரஜினிகாந்தா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும். காந்த்னு பேர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பொண்டாட்டி தான் மைனஸ். காந்த்னு பேர் வந்தா. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.